ஓம் சுவர்ண பைரவாய நமக. நான் இந்த கோவிலுக்கு பலமுறை வந்திருக்கேன். மிகப்பெரிய அதிசயம் காட்டக்கூடிய கோவில் இது. வரும்போது எல்லாமே எனக்கு மனசுக்குள்ளே ஏதாவது கஷ்டம் இருந்தது அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பும்போதே அந்த கஷ்டம் பாதி வழியிலேயே கிளம்பணும்னு நினைக்கிறப்பவே அது போயிடும். அதிசயமானது. இந்த டைம் இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருந்தேன். அப்படி அங்கே வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு கோவிலில் போய் உட்காந்துருக்கிறப்போ நான் அந்த சொர்ணபைரவர் யூடியூப்பில் அந்த குரூப்பில் இருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வடிவில் வந்தாங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு அப்போவே எனக்கு தோணிட்டு பாதி வர்ற வழியிலேயே எனக்கு அதோடைய சொல்யூஷன் கிடச்சிருச்சு. சரி அதையும் மீறி நான் கோயிலுக்கு வந்து சொர்ணபைரவருடைய காலில் விழுந்து கும்பிட்ட அடுத்த நிமிஷமே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதுக்கு விடைவே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி சுவாமிஜி வந்து இது நாள் வரைக்கும் நான் ஒரே டைம் தான் பார்த்துருக்கேன் கும்பாபிஷேகத்தை இன்றைக்கி சுவாமிஜியோட தரிசனம் கிடைக்கும்னு நினச்சேன். அதையும் சொர்ணபைரவர் வந்து சுவாமிஜியோட தரிசனம் கொடுத்தாங்க. அவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கினேன். இன்றைக்கி வந்து மக்கள் மொழியும் பேச வச்சுருக்காங்க. பல்வேறு அதிசயங்களை காமிச்சிட்ருக்காங்க நம்ம சொர்ணபைரவர். மிகப்பெரிய சொர்ணபைரவருக்கு என்றைக்கு நான் என்னோடய விசுவாசத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். என் குடும்பத்தை மறுபடியும் வாழ வச்சுருக்காங்க. நன்றி. நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.